வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறுகதை மச்சினி வாய்க்கால். எழுத்தாளர் இலக்கியன் அவர்களது பனைவிடலி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல உள்ள ஒரு சிறுகதை தான் மச்சினி வாய்க்கால். சுற்றிலும் மரங்கள் அடர்ந்த கிராமம் சிவகாமிபுரம். அங்க இருக்கிற குளங்கள் மழைநீரை நம்பியே இருக்கு. அதிலிருந்து வர்ற ஒரு வாய்க்கால் தான் மச்சினி வாய்க்கால். சிவகாமிபுரத்துல இருக்கிற முக்கால்வாசி நிலங்கள் குட்டக்காத்தாடி அப்படிங்கிற ஒரு பண்ணையாரோடது. பேருக்கு ஏத்த மாரியே மனமும் ரொம்ப குறுகலானவரு. அவரோட குழி விழுந்த கண்ணுக்குள்ள விழுந்தவங்க யாரும் முன்னேறி வரவே முடியாது. அவர் பேச்சு ரொம்ப கராரா இருக்கும். நெல்ல அளக்குற மாரி சொல்லையும் அளந்து தான் பேசுவாரு. ஆனா, அதுல அழகு இருக்காது. அது எல்லாரையும் விரட்டும், பணிய வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பண்ணையார்கிட்ட வேலைக்காரனா வேலை செய்றான் வைத்தி. வைத்தி ஒரு சாதாரண வேலைக்காரன் இல்ல. அவன் கால்பட்ட இடமெல்லாம், அதாவது கட்டாந்தரைய கூட விவசாய நிலமா மாத்துறதுல கை தேர்ந்தவன். ஆண் மீன்கள் எப்படி சினை முட்டைகள பாதுகாத்து வச்சிருக்குமோ, அந்த மாதிரி மண்ணுக்கேத்த விதைகளையும், விதைகளுக்கேத்த மண்ணையும் தேர்வு செய்றதுல வைத்திக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வைத்தி மச்சினி வாய்க்கால் தண்ணீர பாய்ச்சிக்கிட்டு இருக்கான். காதலும் காமமும் தாங்கி தாய்நாடு திரும்புற கணவன் மாதிரி மணலும் நுரையும் கலந்து வர்ற தண்ணிய அங்கே வெடிச்சிருக்கிற நிலங்கள்ல பாய்ச்சிக்கிட்டு இருக்கான். தண்ணி குடிச்சு எதுக்களிக்கிற மாரி நிலங்கள் குடிச்சு தண்ணீர வெளியேத்துது. உள்ளே இருந்து வர்ற சிறு சிறு பூச்சிகளை உண்பதற்காக அங்கே நீர்நிலை குருவிகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. மண்ணையும் நீரையும் கலந்து பாய்ச்சிக்கிட்டு இருக்கான். நீரோட கலந்து ஒரு உரையாடல் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கான் வைத்தி. வைத்தியோட வசிப்பிடம் குட்டக்காத்தாடியோட பண்ணத்தோட்டத்துக்கு வடக்கு புறத்தில் இருக்கு. ஒரு கீத்து மேய்ஞ்ச ஒரு குடிசை வீடு தான் வைத்தியோட வசிப்பிடம். இருள் கவ்வுறதுக்கு முன்னாடி அவன் தண்ணி எல்லாம் பாய்ச்சிட்டு வரணும். மச்சின் வாய்க்காலோட தண்ணி குட்டக்காத்தாடியோட நிலத்துக்கெல்லாம் பாயாட்டி கூட சிரமப்பட்டு எல்லாத்தையும் பாய்ச்சிட்டு வீடு சேர்றான். அந்த குடிசைக்குள்ளே இருந்து அந்த ஓட்டை வழியா தன்னுடைய காதலி சுகந்தாளோட நினைவுல கற்பனையில் படுத்திருக்கிறான். சுகந்தாள் குட்டக்காத்தாடியோட தம்பி மக. ஆண் வாரிசு இல்லாத வீட்டில் பிறந்த ஒரே வாரிசு. சுகந்தாளோட அப்பா மது போதையினால் மோட்டார் பம்பு செட்டில் படுத்து தூங்கும்போது பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாரு. 12 வயசில் விட்டுட்டு போன சுகந்தாள் அவள் அம்மா கட்ட பொண்ணை தான் வளர்த்துட்டு வந்தா. கட்ட பொண்ணு வயல் வரப்பில் கூட நடக்க தெரியாதவ. கணவன் செத்த பிறகும் கட்டுக்குலையாமல் இருக்கிறான்னா அதுக்கு ஒரே காரணம் சுகந்தாள் தான். சுகந்தாள் பெண் பிள்ளை தான். ஆனால் ஆண் செய்கிற எல்லா வேலையையும் அத்துப்படியாக செய்கிறதுல வல்லமை படைச்சவ. கீத்து மேய்றதுல குடிசை மேலே ஏறி நின்று கீத்து மேய்வா. மரங்கள் அடர்ந்த ஒரு வனத்தில் கூட ஏறி சைடு கிளையெல்லாம் வெட்டி மரத்தை நேராக்குவா. சொத்த மாட்டை கொடுத்தா கூட ஏத்துல பூட்டி ஏர் உழுவா. அந்த அளவுக்கு விவசாயம் தெரிஞ்சவ. குட்டக்காத்தாடி முக்காவாசி நிலங்களை அவர் வச்சுக்கிட்டு காவாசி நிலத்தை தான் சுகந்தாரோட அப்பாவுக்கு ஒதுக்கியிருக்காரு. அதுலேயும் விவசாயம் பண்ண ஆள் இல்லாதவளுக்கு எதுக்கு நிலம் அப்படின்னு அவரோட கிண்டல் பேச்சு வேறு இருந்துச்சு. அப்பாவோட நிலத்தை எப்படியாவது நம்ம விவசாயம் பண்ணுங்கிறதுக்காக போராடி விவசாயம் பண்ணான். மச்சினி வாய்க்காலோட தண்ணி பாயாத நிலமாக தான் பார்த்து ஒதுக்கி கொடுத்தாரு குட்டக்காத்தாடி சுகந்தாரோட அப்பாவுக்கு. அப்படி இருந்தும் நம்ம பிழைப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த நிலத்தெல்லாம் அவள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தா. குட்டக்காத்தாடியோட நிலத்தில் வேலை செய்கிறவன் தான் வைத்திங்கிறது சுகந்தாளுக்கு தெரியும். 2 பேரோட நிலமும் பக்கத்தில் இருந்ததுனால 2 பேருமே வேலை செய்யும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல. ஒரு நாள் குட்டக்காத்தாடியோட நிலத்தில் வரப்பு வெட்டிக்கிட்டு இருந்த வைத்தியை பார்த்து முதல் முறையாக பேசுகிறா சுகந்தா. "என்ன வைத்தி ஐயா, இன்னைக்கு மழை வருமா?" அப்படிங்கிறா. பல வருஷம், பல மாதம் 2 பேரும் ஒன்றா சந்திச்சிருக்கோம். ஆனால் ஒரு வார்த்தை கூட அவ பேச மாட்டா. இன்னைக்கு திடீர்னு பேசுகிறாளே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சரி அவள் நாத்தங்கால்ல நெல் விதைச்சிருக்கா, அதை நினச்சிக்கிட்டு தான் கேள்வி கேட்குறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வைத்தி பதில் சொல்கிறான். "இருட்டுன வானம் எல்லா நேரத்துலையும் மழை பெய்யறதில்ல. இந்த இருட்டு வெறும் மிரட்டு தான். பயப்படாத, மழை வராது" அப்படின்னான். அவன் சொன்ன மாதிரியே அன்னைக்கு இரவு முழுதும் மழையே இல்லை. வைத்தியோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த மானமே இருந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு சுகந்தாள் சந்தோஷப்பட்டா. ஆனால் அன்னைக்கு காலையில் விடிஞ்சதுமே வானம் வலுத்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சமயக்கட்டுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சுகந்தாள் பதறி அடித்து போய் இன்னும் எந்திரிக்காமல் இருந்த அம்மா பார்த்து, "மழை பிடிச்சிக்கிச்சு, நாத்தங்கால்லாம் போச்சு, தண்ணி விடாமல் வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் நான் போகலன்னா
நெல்லெல்லாம் உருட்டி திரட்டி ஒன்று சேர்த்துரும் அப்படின்னு பதறியபடியே வேகமாக ஓடி வர்றா நாத்தங்காலை நோக்கி. நாத்தங்காலை நெருங்க நெருங்க அவளோட கால் கொஞ்சம் நிதானமாயிடுச்சு. என்னன்னா, நாத்தங்கால்ல ஏற்கனவே தண்ணி கட்டி இருந்துச்சு. பார்த்துட்டு பக்கத்தில பார்க்குறா, ஆ சுகந்தாளோட நிலத்துக்கு தண்ணிய கட்டிட்டு, வாய்க்காலோட வாமடையில நின்னுகிட்டு இருக்கான் வைத்தி. நேரா வைத்தியோட பக்கத்தில போய் நின்னு, அப்படியே கண்ணீர் ததும்ப நின்னான். முதல் முறையா அவ கண்ணிலேருந்து வந்த நீர பார்த்து, என்ன செய்றதுன்னே தெரியாம கலங்கி நின்னான் வைத்தி. அந்த நொடி பொழுதிலிருந்து வைத்தியோட மனசுல சுகந்தாலும், சுகந்தாள் மனசுல வைத்தியும் நிரம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. மச்சினி வாய்க்கால் ஃபுல்லா காதல் மலர ஆரம்பிச்சுச்சு. ஒரு அடர் மழைக்காலம். சிவகாமிபுரமே நடுக்கம் எடுத்து கிடந்துச்சு. குட்டக்காத்தோடையோட நிலம் முழுக்க பசுமை போர்த்தி கிடந்துச்சு. எந்த வேலையும் இல்லாததுனால குடிசைக்குள்ளேயே முடங்கி கிடந்தான் வைத்தி. குளிரோட இதத்திலையும் தன்னுடைய காதலியை நினச்சிக்கிட்டும் அவளுடைய எண்ண அலைகளை ஓட்டிக்கிட்டு இருந்தான். சுகந்தாளோட நினப்புல உள்ளவே குடிசைக்குள்ளேயே இருந்தவன் மாலை நேரத்தில் கொஞ்சம் லேசாக தூறல் விட ஆரம்பித்ததும் அவனோட குடிசைக்கு வெளியிலேருந்து ஒரு குரல் கேட்குறத கவனிச்சான். "வைத்தியா, வைத்தியா" அப்படின்னு. "யாரா இருக்கும்?" அப்படின்ட்டு எழுந்து வெளியில் வந்து பார்க்குறான். யாருமே இல்லை. மழை மட்டும் நச நசன்னு பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் "வைத்தியா" அப்படின்னோன்னே குடிசைக்கு பின்னாடி வந்து வேலிக்கு பக்கம் பார்க்குறான். அங்கே பார்த்தா அந்த குளிரில் நடுங்கின மணிக்கு அப்படியே புதுசாக பூத்த மலர் மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தா சுகந்தா. "என்ன இங்கே நிற்கிற? என்ன விஷயம்? எதுக்கு வந்த?" அப்படின்னு பதட்டத்தோட கேட்குறான். அதுக்கு சுகந்தாள் சொல்கிறா, "ஆ மழையில் நனைஞ்சிட்டியான்னு பார்த்துட்டு போக வந்தேன்" அப்படிங்கிறா. அவள் கிண்டலா பதில் சொன்னாலும் அதை ரசிக்காதவன் சுற்றி முற்றியும் பார்க்குறான், பதட்டப்படுறான். அவளோட பதட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட சுகந்தாள் தான் கொண்டு வந்திருந்த தூக்குவாளியை அவன் முன்னாடி நீட்டுறா. அதை பார்த்ததும் வேற யாரும் பார்த்துருவாங்களோன்னு சொல்லிட்டு தூக்குவாளியை படக்குன்னு பிடுங்கிக்கிட்டு குடிசைக்குள்ளே போயிட்டான். அவன் போகிறத கண் கொட்டாமல் பார்த்துக்கிட்டே இருந்தான். குடிசைக்குள்ளே நுழைஞ்சவன் அவனோட பதட்டம் தணிகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறமா தூக்குவாளியை பார்த்துட்டு வாளிக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு நினச்சவன் போய் திறக்கிறான். திறந்தா அந்த பெரிய தூக்குவாளிக்குள்ளே இன்னொரு சின்ன தூக்குவாளி இருந்தது. அந்த சின்ன தூக்குவாளியை வெளியே எடுத்தான். பெரிய தூக்குவாளிக்குள்ள ஒரு தீப்பெட்டியும் ஒரு கட்டு மெழுகுவர்த்தியும் இருந்துச்சு. சரி, சின்ன தூக்குவாளிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு திறந்து பார்க்குறான். அதுக்குள்ளே பார்த்தா கருப்பட்டியும் ஏலக்காயும் கலந்த ஒரு வாசனையில் பயிர் பாயாசம் இருந்துச்சு. குளிரோட இதத்தோடையும் காதலோட சூட்டோடையும் அப்படியே எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். உடல் முழுக்க மழையில் நனைஞ்சிக்கிட்டு சுகந்தாள் வீட்டுக்குள்ளே வர்றா. நனைஞ்சிட்டு வர்ற தன் மகளை பார்த்துட்டு அவள் கட்ட பொண்ணு கேட்குறா, சுகந்தாளோட அம்மா, "இம்புட்டு நேரம் மழையில் எங்கே போயிட்டு வர்றவ?" அம்மா கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாமல் நேராக வீட்டுக்குள்ளே போனவ பொடியில் காஞ்சிக்கிட்டு இருந்த காஞ்சும் காயாமல் இருந்த துண்டை எடுத்து தலையை தோட்டினபடியே, "ஆ நாத்தங்காலில் தண்ணியை வடிய விட்டு வந்தேன்" அப்படிங்கிறா. ஆனால் தான் மக பொய் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டா தாய். போகும்போது தூக்குவாளியோட போனவ வரும்போது வெறுங்கையோடு வர்றாளே அப்படின்ட்டு, இத்தனை வருஷத்தில் அவள் எந்த பொய்யும் சொன்னதில்லை, இப்போ புதுசாக சொல்கிறாளே அப்படின்ட்டு. புருஷன் தன்னை விட்டுட்டு பிரிஞ்சு 12 வருஷம் ஆச்சு. ஆனால் 24 வயசு வரைக்கும் கட்டுக்கோப்பாக இருந்த தன் மக முதல் முறையாக பொய் சொல்கிறத பார்த்து தாய் கலக்கமுற்றா. அன்னையிலேருந்து சுகந்தால கண்காணிக்க ஆரம்பித்தா. அவளோட காலடி தடத்தை அளக்க ஆரம்பித்தா. அந்த காலடி தடம் வைத்தியோட குடிசை வரைக்கும் போயிட்டு திரும்புகிறத பார்த்தா. தொடர் மழையினால் மச்சினி வாய்க்கால் நீர் தழும்ப போய்கிட்டு இருந்துச்சு. விவசாய பணிகள்லாம் முடித்து மக்கள் வீடுகளுக்குள்ளே முடங்கியிருந்தாங்க. வானமும் இடியும் மின்னலுமா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நாள் இரவில் வைத்தியோட குடிசைக்குள்ளே நுழைஞ்சா சுகந்தா. கதிர் அறுக்கும்போது கையை அறுத்துக்கிட்ட மாதிரி துடித்தான் வைத்தி. அவனோட துடிப்புக்கு அவளே மருந்து போட்டா. முன்னிரவில் நுழைஞ்சவன் பின்னிரவில் வெளியேறினான். அவள் மேலே மணந்த ஒரு வித ஒழுங்கு சுகந்தாளோட தாய் நாசியை தொலைச்சிச்சு. முதல்ல தன் கணவன் இல்லாததை நினச்சி கதறி அழுது கலங்கினா சுகந்தாளோட தாய். அந்த போகத்தோட வெள்ளாமையெல்லாம் விளைஞ்சு அறுவடைக்கு தயாராக இருக்குது சிவகாமிபுரம். அறுவடை பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மக்கள் மத்தியில் வைத்தியோட சுகந்தாளோட தூக்குவாளி ரகசியம்
எல்லார் மத்தியிலும் சலசலன்னு பேசப்படுது. மக்கள் எல்லாம் அறுவடை செய்கிற நெல்லை அவங்க வீடுகளில் போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. வைத்தியும் குட்டக்காத்தாடியோட நிலத்துல அறுவடை பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் இருட்டத் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லா நெல்லையும் கொண்டு போய் தோட்டத்தோட களத்தில் கொட்டிட்டு தன்னுடைய குடிசைக்கு வந்து உறங்க வர்றான் வைத்தி. அன்னைக்கு இரவு உறங்குனவன் காலையில் எழுந்திருக்கவே இல்லை. மறுநாள் காலையில் தோட்ட களத்துக்கு வேலைக்கு வந்தவங்கெல்லாம் வைத்தியோட குடிசை அடைச்சி கிடக்கிறத பார்த்து உள்ளே திறந்து பார்க்குறாங்க. மூத்திர கவிச்சி அடிக்க வாயில் நுர பூத்து சரிஞ்சு கிடந்த வைத்தியை பார்த்து அலறுனாங்க. சிவகாமி புறமே திரண்டு வந்து நின்றுச்சு. குட்டை கெட்ட பொண்ணு சுகந்தாலும் பதறியபடியே வந்து குடிசைக்கு முன்னே நின்னாங்க. விளக்க முடியாத கூட்டத்தை விளக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு குட்டை. வாயில் நுர பூக்க ஈக்கெல்லாம் முச்சு செத்து கிடந்த வைத்தியோட தலைமாட்டில் அந்த தூக்குவாளி கவுந்து கிடந்ததை பார்த்து நிம்மதி பெருமிச்சு விட்டாரு குட்டை. காதல் இனம் பார்த்து வருவதில்லை, பணம் பார்த்தும் வருவதில்லை. ஆனால் இனமும் பணமும் இணைந்து காதலர்களை அழிக்கின்றது. ஆனால் எதனாலும் எவனாலும் அழிக்க முடியாதது காதல்.